சற்று நேரத்தில் கூடுகிறது சட்டப்பேரவை. இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இந்த ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இந்த சட்ட கூட்டமன்ற தொடரானது தொடங்க இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரை என்பது சர்ச்சைக்கு உரியதாக மாறியுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் ஆர்.என். ரவி தன் விருப்பத்திற்கு ஏற்ப சில பகுதிகளை சேர்த்தும் நீக்கியும் வாசித்தார். இதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் வாசித்த உரை அவை குறிப்பில் ஏறாது என்று தீர்மானம் கொண்டு வந்தார். கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையின் முதல் பத்தியை மட்டும் படித்துவிட்டு உரையை முடித்துக் கொண்டார். தற்போது ஆளுநர் தமிழக அரசு கொடுத்த உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். சட்டப்பேரவை கூட்டம் என்பது ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டும் என்பது சட்டப்பேரவையின் மரபு. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டினுடைய முதல் கூட்டம் என்பது சரியாக காலை 9:30 மணிக்கு தொடங்கவிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாகவே ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையான ஒரு பெரும் போர் நிலவி வந்தது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஆளுநர் உரையை முழுமையாக ஆளுநர் வாசிக்கவில்லை. எனவே இந்த ஆண்டு ஆளுநர் உரையை முழுமையாக வாசிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு முக்கியமான பிரச்சனைகளையும் எதிர்க்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க. தமிழரசு, இந்த ஆளுநர் உரை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானதா இருக்கு அரசியல் களத்துல? 2 வருஷமாவே அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு பெரிய ஒரு போர் இருக்கு. இந்த அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய இந்த முதல் போக்கு காரணமா கடந்த 2 ஆண்டுகளாகவே ஆளுநர் உரையை அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குதோ அதை வாசிக்கல. 2023ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சில வார்த்தைகளை நீக்கியும் சேர்த்தும் அவர் விருப்பத்திற்கு ஏற்றால் போல வாசிச்சாரு. அப்போ ஆளுநர் அப்போ உடனே தமிழக முதலமைச்சர் அந்த உரையை நீக்கணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்து அது உடனடியாக நீக்கப்பட்டுச்சு. அதே போல கடந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் முதல் பத்தியை மட்டும் படிச்சுட்டு அவருடைய உரையை முடிச்சுக்கிட்டாரு. அவருடைய சில கருத்துக்களையும் முன் வச்சாரு. உடனடியா அவை முன்னவர் இருந்துருச்சு, அதை நீக்கணும் அப்படின்னு இது பண்ணாரு. சபாநாயகரும் அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாரு. இந்த சூழல்ல இந்த ஆண்டு இந்த முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையோட தொடங்க இருக்கு. இதற்கு கடும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. ஆளுநர் இந்த ஆண்டு என்ன பண்ண போறாரு? தனது உரையை முழுமையா வாசிக்க போறாரா, இல்ல இந்த ஆண்டு அவர் நிராகரிக்க போறாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த சூழல்ல இந்த அரசியல் நோக்கர்களாலையும் மூத்த பத்திரிகையாளர்களாலையும் என்ன இந்த முறை இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது? பொதுவாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக எழுப்ப திட்டமிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அரசுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து கேள்வி எழுப்ப இருக்கிறாங்க. அதே போல ஆளுநரும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு நேரில் சென்று இந்த விவகாரத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக மாணவ மாணவிகள்கிட்ட பேசியிருக்கிறார். இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இந்த ஆளுநர் உரையை அவர் வாசிக்க இருக்கிறார். நிச்சயமாக அதில் சட்டம் ஒழுங்கு அரசுடைய பொதுவாக ஆளுநர் உரையை பொறுத்தவரை அரசுடைய செயல்பாடுகள் என்ன, வரக்கூடிய ஆண்டுகளில் எந்த திட்டங்கள்ல முன்னுரிமை கொடுக்க இருக்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது அரசினுடைய உரையா இருக்கும். கடந்த 2 ஆண்டுகளாகவே அதுல ஒரு மாறுபட்ட கருத்தை தான் ஆளுநர் முன்வைத்திருந்தார். இந்த நேரத்தில் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான பேசு பொருளா இருக்குது. அதுல ஆளுநரும் வேந்தருங்கிற அடிப்படையிலும் ஆளுநர் அடிப்படையிலும் அங்க நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டுதார் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தோம். எனவே இப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது கூடுது. இதுல அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, இல்ல இதுல ஏதாவது இந்த வாரத்தில் ஏதாவது பேரவையில் அந்த கருத்து சொல்லுவாரா அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அல்லது முழுவதுமாக ஆளுநர் உரையை வாசிப்பாரா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரியா 9:30 மணிக்கு தொடங்கிறோம். அதே போல எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை பெரிதாக கையில் எடுத்து திட்டமிட்டிருக்கிறாங்க. அதுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பேரவையில் ஒரு நீண்ட விளக்கமா கொடுக்க இருக்கிறார். அதாவது புகார் கொடுத்ததிலிருந்து தற்போது வரை அந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எத்தனை நாட்கள் இந்த கூட்டம்
கூட்டத்தை நடத்த வாய்ப்பு இருக்கிறது தமிழரசு? இப்போ இந்த கூட்டத்துக்கு அப்புறம் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற இருக்கு. சபாநாயகர் தலைமையில் அந்த கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துல அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்துகிட்டு இந்த கூட்டத்தை எவ்வளவு நாள் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விவாதிச்சு முடிவெடுப்பாங்க. அந்த அடிப்படையில் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி வரை இந்த கூட்டம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா நாளைக்கு வந்து இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு இந்த சட்டமன்றம் ஒத்திவைக்கப்படும். அதன் பிறகு அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களும் இந்த ஆளுநர் உரை மீது அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க. அதனை தொடர்ந்து முதலமைச்சர் வந்து நிறைவா பேசுவார். 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி வரைக்கும் இந்த அவை நடவடிக்கைகள் இந்த முதல் கூட்டத்தொடர் நடைபெறும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ நீங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து பேசுனீங்க. அதே போல பல்வேறு முக்கிய பிரச்சனைகளும் இந்த சட்டமன்றத்தில் கூட்டத்தொடரில் எழுப்ப எதிர்க்கட்சிகள் தரப்புல திட்டமிடப்பட்டிருக்கு. குறிப்பா பொங்கல் பரிசு தொகுப்போட 1000 ரூபாய் கொடுக்காதது, அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாம் கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் கூட இந்த பிரச்சனைகளை எழுப்ப முன் வந்திருக்காங்க. இதை தவிர்த்து அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை தொடர்ந்து எதிர்க்கட்சி, குறிப்பா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக எந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறது அபினேஷ்? சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விவகாரத்தை பெரிய அளவில் கையில் எடுக்கணும்னு அதிமுக திட்டமிட்டு இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் தொடர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில இன்றைக்கு கூட அதிமுக சார்பில் அந்த போராட்டத்தை ஈடுபட்டிருந்தாங்க. எனவே இந்த விவகாரத்தை கையில் எடுக்கணும்னு அதிமுக முன்வைத்திருக்கிறாங்க. அதே போல மிக முக்கியமா இந்த கூட்டத்தொடரில் இந்த 28 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி பிரதிநிதிக்கான சிறப்பு அலுவலர்களை நியமிப்பது தொடர்பான சட்ட முன்வடிவை இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பா 28 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி பிரதிநிதிக்கான அவருடைய பதவி காலம் நேற்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே இந்த பதவிகளுக்கான சிறப்பு அலுவலர்களை நியமிப்பதற்கான முடிவு அரசு ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு சட்ட முன்வடிவையும் ஏற்கனவே ஆளுநருக்கு அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த கூட்டத்தொடரில் அதை பேரவையில் தாக்கல் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் அதிமுக இந்த லா அண்ட் ஆர்டரை பெருசாக கையில் எடுப்பாங்க அப்படின்னு திட்டம் வச்சிருக்காங்க. காலையில் கூட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இங்க சட்டப்பேரவையில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் அறையில் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தை எப்படி கையாள்வது என்பது குறித்து சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கார் அப்படின்னு தெரிகிறது. அந்த அடிப்படையில் இந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டத்தொடரா நிச்சயமா பார்க்கப்படும். ஆளுநருடைய உரைக்கு பிறகு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஆளுநர் வந்து ஆளுநர் மாளிகையிலிருந்து காலையில 9:05 மணிக்கு புறப்பட்டிருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து தலைமைச் செயலகம் வந்தடைய இருக்காரு. ஒரு 9:20 மணிக்கு அவர் உள்ள வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து 9:30 மணி அளவில் சட்டமன்ற முதல் கூட்டத்தொடர் இன்று கூட இருக்கு அபினேஷ். தமிழரசி சொன்னது போல ஆளுநர் மாளிகை வளாகத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். சரியாக 9:28 மணி அளவில் அவர் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகிறார். அங்கு அவருக்கு பல்வேறு தகவல்களை வழங்கியமை